இப்போ நம்ம நியூஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். நேபாளில் வந்துட்டு திடீர்னு வந்து வெள்ளம் வந்துருச்சு. இதனால நிறைய மக்களோட உயிர் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஒரு சோகமான விஷயம் தான் இப்போ நேபாளில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கான காரணம் என்ன? எப்படி இந்த வெள்ளம் வந்து வந்துச்சு? ஏன் வந்து முன்னாடி அலர்ட் பண்ணாமல் விட்டாங்க? இந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா நாம் நினைக்கிற மாதிரி மழைனால வந்து உருவாகலை. ஏன்னா மழை பெஞ்சா வந்து இந்த வெள்ள எச்சரிக்கை வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ப்ரிகாஷன் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் நேபாளில் பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக வந்து பெரிய அளவில் மழைப்பொழிவு எதுவும் இல்லை. அப்புறம் எப்படி இந்த வெள்ளம் வந்துச்சு? ஸோ நான் எனக்கு கிடைச்ச டேட்டாஸை வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து 100% வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணலை. இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச டேட்டாஸ் வந்து நான் சொல்கிறேன். இதுக்கான முதல் காரணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நேபாளில் வந்துட்டு நிலநடுக்கம் வந்து வந்ததாக சொல்லப்படுது. அதாவது 4.4 மேக்னிடியூட்ல வந்து நிலநடுக்கம் வந்து பதிவு செய்யப்பட்டுச்சு. அப்புறம் வந்துட்டு இது வந்து நிலநடுக்கம் இல்லை, அங்கே வந்து பனிப்பாறை வந்து சரிஞ்சு விழுந்தனால ஏற்பட்ட அதிர்வுகளை தான் நம்மளுக்கு நிலநடுக்கம் மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த நேபாளோட ஜியோகிராஃபி பார்த்தீங்கன்னா அது சுற்றி பார்த்தீங்கன்னா மலைகள் தான் இருக்கும். இந்த மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பனிப்பொழிவுனால ஏற்பட்ட அந்த பனிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இந்த பனி பாறைகள்லாம் வந்துட்டு வெப்பத்தினால உருகி உடஞ்சி விழுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பனிப்பாறை உடஞ்சி விழுந்து அங்கே இருக்க நதியை வந்து பிளாக் பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த நதி வழியாக பாயிற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பணையில் வந்து தேங்கி இருந்திருக்கு. அப்போ வந்து நில அதிர்வு வந்து ஏற்படும் போது இந்த தடுப்பு வந்து உடஞ்சிருந்து திடீர் வெள்ளமாக வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிபிளான ரீசன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் நம்மளுக்கு வந்து தெளிவான விளக்கம் கிடைக்கல.